ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் செக்ரட்டரி இந்த பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பேப்லெட் ரொம்பவே சூப்பராகவே இருக்க போகுது அண்ட் வித் ஃப்ளேம் கிளாவோட. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து புது வீடியோ ஒன்று வரப்போகுது. அது வந்து பேப்லெட் ஜென்ரேஷன் எக்ஸை பற்றி தான். ஸோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ லைக் பண்ணிடுங்க. So let's get into the video guys. ஸோ முதல்ல நம்ம ஃப்ளேம் செக்ரட்டரியை வந்து இன்றைக்கி நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து ஃப்ளேம் கிளாலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ முதல்ல நீங்கள் ஃப்ளேம் கிளா பண்ணுறதுக்கு வாட்டர் பாட்டில் முடியல இந்த மாதிரி 4 ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு ஓட்டை வந்து பர்ஃபார்மன்ஸ் டிப்புக்கு, 3 சைடில் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம் கிளாக்காக. ஸோ இந்த மாதிரி தான் போட்டுட்டு, ஸோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேறு எதாவது மாற்றணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஒரு கேம் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அது பார்த்திங்கன்னா இதுதான் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பட்ஸு வந்து எடுத்து அதை வந்து மொனையில் வந்து நம்மளோட சாண்ட் பேப்பர் வச்சு தைக்கிற மாதிரி தான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டுருங்க. ஸோ அது ஒரு பைப்பில் இன்செக்ட் பண்ணி அதை உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடும். சூப்பராக இருக்கும். இது வந்து டிப் மாதிரி ஆயிடும். அண்டு ஸோ இது கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா சைடில் விங்கும் இருக்கும், ஃப்ளேம் கிளாவும் இருக்கும். அதனால் அது தட்டும். கொஞ்சம் ஹைட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு கரெக்டான பேலன்ஸ் அண்ட் ஸ்டெமினாவும் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணோன்னா எனக்கு சூப்பராக ஆயிடுச்சு. அது வந்து இந்த பட்ஸு தான். ஸோ கட்டை பட்ஸில் தான் நான் பண்ணேன். அதில் சாண்ட் பேப்பர் வச்சு நான் அப்படியே தேய்ச்சிக்கிட்டேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன். அடுத்த மேக்கிங் வீடியோ வந்து ஃப்ளாஷ் செக்ரட்டரியோவா இல்லைனா வேறு ஏதாவது பேயான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓட்டு கேட்குறேன். அதுலேயும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஸோ இந்த மாதிரியான பைப்ஸ், அதாவது குட்டி குட்டி பைப்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ளேம் கிளாவ் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாக க்ரியேட் பண்ணோம். ஃப்ளேம் கிளாவ் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த ஃப்ளேம் கிளாவை. ஸோ இருங்க, அது எங்கே போயிடுச்சு. சீக்கிரம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சேனல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மூணாவது 3 பீஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கரெக்டாக வேணும். அது மேலே ஏதாவது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம் கிளா பார்த்திங்கன்னா 3 கிலோ கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை திருப்பி போட்டால் இங்கே பாருங்கள், இங்கே லைட்டாக பச்சை கலரில் ஒரு குட்டி ஹோல் இருக்கணும். அது ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் தெரியாதமா ஃப்ரீயாக சுற்றாத மாதிரி கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டேன். ஸோ ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ளேம் செக்ரட்டரியும் சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க தெரியும். அதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து எதையாவது கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட ஃப்ளேம் கிளாவ் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டெடியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளேம் வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்துருக்கலாங்க பாருங்கள், இதான் அந்த ஃப்ளேம் கிளாவ். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அந்த வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஃப்ளேமில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கிமிக்கு ஃபுல்லாகவே செம்மையாக ஒர்க் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபியூஷன் வீல் அண்ட் எனர்ஜி லேயர் அண்ட் ஃபேஸ் போல்ட் இதை 3த்தையும் நம்ம கரெக்டான ஸ்ட்ராங்கராக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான 2 தின் லேயர் கார்ட்போர்ட்ஸ் இன்னும் வேணும். சொல்லப்போனால் 3 லேயர் அந்த ஒட்டினதுலேயே ஒன்று இருக்கும். ஸோ இது 3த்தையும் அப்படியே அதோட பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக அது வந்து ஒரு திக் லேயரில் வந்துடுச்சு. ஸோ இது நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து லான்ச்சில் இருக்கிறது பண்ணாதீங்க. இந்த ஷார்ட் லேயரோட முடிச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஆழமாக பண்ணிட்டேன். இல்லை ஒரு கார்ட்போர்டோட இந்த லான்ச்சர் வைக்கிற போர்ஷனாக அதோடு முடிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அடியில் வைக்கும்போது அந்த பேபி வந்து சரியாக லான்ச் ஆகாது. அதனால தான் நான் அப்படி பண்ணலை. ஸோ அதை கட் பண்ணிட்டேன் அப்படியே. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு திக் லேயர் ரெண்டு தின் லேயர் கார்ட்போர்ட் போட்டு அடுத்த 2 திக் லேயர் கார்ட்போர்டை நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதே மொத்தமாக 5 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போட்டுட்டோம். இப்போ வந்து இது 6 லேயர் கார்ட்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பே வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கராக இருக்குது.
அண்ட் நல்லாவே ஃபைட் பண்ணும். எனது எல்லா டஸ்ட்டை போட்டு ஃபைட் பண்ணுற அளவு உங்களுக்கு இந்த பே இருக்கணும். ஸோ அதையும் போட்டு அப்படியே நீங்கள் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த பே வந்து இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பே வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பேட்டிலோட பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளாஷ் செக்யூரிட்டி செய்ய போகிறோம். ஸோ கன்ஃபார்மாக அந்த ஃப்ளாஷ் செக்யூரிட்டி தான் செய்ய போகிறோம். ஸோ கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுக்கு மோடோட பண்ணலாம் இல்லை வேண்டாம் என்ன மாதிரி பண்ணணும் சொல்லுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், பாய்.